அன்பாக இருக்கிறவங்கள பார்த்து எப்பாவது பயந்துருக்கீங்களா? எனக்கு அடிக்கடி பயம் வரும். யாராவது நம்மக்கிட்ட ரொம்ப அன்பாக பாசமாக நெருக்கமாக பழக ஆரம்பித்தாங்கன்னா ஐயோ அப்படின்னு பயந்துட்டு 2 ஸ்டெப் விலகி பின்னாடி போகக்கூடிய ஒரு வினோதமான குணம் எனக்கு உண்டு. அது நிறைய பேருக்கு இருக்குது. இப்போல்லாம் உலகம் முழுக்க இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குன்றாங்க. அதாவது அன்பாக இருக்கிறவங்கள பார்த்து பயப்படுறது. அன்பை பார்த்து யாராவது பயப்படுவாங்களா? எதுக்கு அன்பை பார்த்து பயப்படணும்? அன்பாக இருக்காங்க, அது நமக்கு நல்ல ஃபீல் தானே கொடுக்கணும். ஏன் நமக்கு அன்பை பார்த்து பயம் வருது அப்படின்னா, இந்த அன்பை பார்த்து வர பயத்துக்கு சைக்காலஜியில் ஒரு பேர் இருக்குது, ஃபிலோஃபோபியா. அப்படின்னா அன்பு பார்த்து வர பயம், லவ் பார்த்து வர பயம். அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். நான் மெட்ராஸ் மாங்க் அதிஷா. இது நீயே ஒளி பாட்காஸ்ட். தினமும் காலையில் 8 மணிக்கு நாம் பல விஷயங்களை பற்றி உரையாடிக்கிட்டு இருக்கோம், பல கெஸ்ட்ஸோடு பேசிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி அப்படி நம்ம பேச போகிற ஒரு டாபிக் இந்த ஃபிலோஃபோபியா, அதாவது அன்பை பார்த்து வரக்கூடிய ஒரு பயம். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன். நம்ம 1 மந்த் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இந்த பாட்காஸ்ட். 1 மாதம் கண்டினியூஸாக டெய்லியும் காலையில் 8 மணிக்கு ஏதோ ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டு விடாமல் பேசிக்கிட்டு இருக்கேன். எனக்கே இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. பயங்கர கமிட்டடாக இதை நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு முக்கியமான காரணம் நீங்கள் கொடுக்கக்கூடிய இந்த சப்போர்ட். உங்கள் ஒவ்வொருவரும் எனக்கு கொடுக்கக்கூடிய அந்த சப்போர்ட், இது ரொம்ப ரொம்ப எனக்கு முக்கியமாக இருக்குது. ஏன்னா இந்த ஸ்பாட்டிஃபைக்கு நம்ம உழைக்கிறது இருக்கு இல்லையா, இது ஒரு ரிவார்ட்லெஸ் ஜாப். இதனால் எனக்கு ஒரு பைசாவுக்கு லாபம் கிடையாது. எனக்கு கிடைக்கிறது எல்லாமே நீங்கள் ஐ எம் ஹியர்ட் அப்படிங்கிற அந்த மன திருப்தி தான். நீங்கள் தொடர்ச்சியாக என்னோட உரையாடிக்கிட்டே இருக்கீங்க, என்னை ஊக்கப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க, ரொம்ப பொலைட்டாக கிரிட்டிசைஸ் பண்ணுறீங்க. கிட்டத்தட்ட 500 பேர் 497 பேர் ஃபாலோவர்ஸ் ஆகிருக்காங்க. இது வரைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணலைனாலும் ஃபாலோ பண்ணுங்கள், ரேட்டிங் கொடுங்க. என்னோடய ஃபேஸ்புக் பேஜில் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் பகிர்ந்துக்கங்க. என்னோடய ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் ஐடி எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை பார்த்துட்டு என்னோட நீங்கள் உரையாடுங்க. இது எனக்கு ரொம்ப தேவையாக இருக்குது. ஏன்னா தினம் காலையில் 8 மணிக்கு எழுந்திரிச்சு உட்காந்து நமக்கு இதில் சம்பளம்லாம் கிடைக்காது, எதுவுமே கிடைக்காது. இருந்தாலும் ஒரு மன சந்தோஷத்துக்காக ஒரு விஷயத்தை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதோட முக்கியமான நோக்கம் என்னென்னா உரையாடுறது தான், உங்களோட தொடர்ச்சியாக பேசிக்கிட்டே இருக்கிறது தான். ஸோ மக்களே, ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த 1 மாதமாக எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணிங்க. உங்கள் சப்போர்ட் எனக்கு இன்னும் அதிகமாக தேவை, இன்னும் அதிகமாக உழைக்கிறதுக்கு. ஸோ பி வித் மீ. நம்ம தொடர்ச்சியாக தினமும் உரையாடுவோம். இன்றைக்கி டாபிக் உள்ள போயிடலாம். ஃபிலோஃபோபியா. இந்த ஃபிலோஃபோபியா அப்படிங்கிறது சமீபத்தில் தான் எனக்குமே அந்த பாதிப்பு இருக்கோ அப்படின்னு ஒரு ஃபீல் வந்துச்சு. ஏன்னா ஒருத்தர் ரொம்ப அன்பாக திடீர்னு பேச ஆரம்பித்தார். தினமும் காலையில் குட் மார்னிங் அனுப்புவார், நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ண ஆரம்பித்தார். ரொம்ப அன்பாக உனக்கு நான் இது அனுப்பணும், அதை அனுப்பணும், இந்த புக்கை வாங்கிக்கோ, அந்த புக்கை வாங்கிக்கோ, நான் உனக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு ரொம்ப அன்பு காட்டும்போது நமக்கு ஒரு 2 ஸ்டெப்ஸ் பேக் அப்படிங்கிற மாதிரி ஒரு 2 அடி பின்னாடி போக ஆரம்பிக்கிறேன். என்னால் அதை கான்சியஸாக ஃபீல் பண்ண முடிச்சு. நம்மக்கிட்ட இவ்வளோ அன்பாக இருக்கார் ஒரு பெரிய மனுஷன், நாம் ஏன் இவர்கிட்ட இவ்வளோ விளக்கமாக இருக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அவர்கிட்ட மட்டும் இல்லை, கடந்த சில ஆண்டுகளாகவே நான் என் மேலே ரொம்ப அன்பாக பாசமாக அக்கறையாக இருக்கிறவங்ககிட்டேருந்து எப்போவுமே கொஞ்சம் விலகி வரக்கூடிய ஒரு மனநிலையிலே தான் இருக்கேன். இது சமீப காலமாக அதிகமாக இருக்குது. அப்படிங்கும்போது இது எதனால் அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்தப்போ இதுக்கு ஒரு பேர் இருக்குது, ஃபிலோஃபோபியா அப்படின்னு. அதாவது ஃபியர் ஆஃப் பீயிங் லவ்டு. அது நம்ம நேசிக்கப்படுறத பற்றின ஒரு பயம். இதுக்கு என்ன காரணம் இருக்கும் அப்படின்னா, இதுக்கு முக்கியமாக நம்ம பாஸ்ட்டு தான், நமக்கு ஏற்கனவே கிடைச்ச நல்ல சிறப்பான அனுபவங்கள் தான் இதுக்கு காரணமாக இருக்கும். நம்மளை நிறைய பேர் வச்சு செஞ்சுருப்பாங்க. அன்பு அப்படிங்கிற பேரில், பாசம் அப்படிங்கிற பேரில் நம்மளை போட்டு படாத பாடுபடுத்தியிருப்பாங்க. அப்போது நமக்கு இயற்கையாகவே இந்த அன்பு காட்டுறவங்கள பார்க்கும்போது ஒரு டக்குன்னு ஒரு பயம் வந்துடுது. ஐயோ இவங்களும் அப்படி நடந்துப்பாங்களோ அப்படிங்கிற அந்த ஒரு பயமும் தயக்கமும் ஃபஸ்ட் எடுத்தோன்னே உருவாயிடுது. அதனாலேயே நம்ம பெரும்பாலான நேரத்தில் இந்த 2 ஸ்டெப்ஸ் பேக்கை அடிக்க ஆரம்பிச்சிடுறோம். ஆனால் எல்லா அன்பும் அப்படி நம்மளை
காயப்படுத்தக்கூடிய அன்பாக தான் இருக்கணும் அப்படின்னு அவசியம் இருக்கிறது இல்லை. ஏன்னா ஜென்யூனாக நிறைய பேர் அன்பாக தான் நம்மக்கிட்ட இருக்காங்க, நட்பாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க, ஸ்நேகமாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. இது எல்லாமே சரி தான். ஆனாலுமே நம்ம அந்த ஃபியரை வந்து எதிர்கொள்கிறது அப்படிங்கிறது ரொம்ப டஃப்பாக இருக்குது. ஏன்னா இதுக்கு வெறும் பாஸ்ட் ட்ராமா, நம்மளுடைய பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இது மட்டும்தான் காரணம் கிடையாது. வேறு காரணங்களும் இருக்குது. பல நேரங்களில் நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த அன்பு இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து நம்ம we don't deserve அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். என்ன இவ்வளோ அன்பாக இருக்காங்க, நம்ம வந்து இதுக்கு நம்ம சரியான ஆள் தானா அப்படின்ற ஒரு சந்தேகம் வந்து நமக்கு இயற்கையாக வந்துடுது. எனக்கு அடிக்கடி வரும், எதுக்கு நம்மக்கிட்ட இவ்வளோ அன்பாக இருக்கணும் அப்படின்னு. நம்ம என்ன பண்ணிட்டோம் இவங்க வாழ்க்கையில் அப்படி. பட் அவங்க என்ன நினச்சிட்டு இருப்பாங்கன்னா, அவங்களுக்கு நம்மளை ஏதோ ஒரு வகையில் பிடிச்சிருக்கோம், அதனால தான் நம்மக்கிட்ட இவ்வளோ அன்பாக இருக்காங்க. ஆனால் நமக்கு வந்து இந்த டவுட் இருந்துக்கிட்டே இருக்கும், நமக்கு வந்து we don't deserve this love அப்படின்னு. அது வந்து இந்த ஃபிலோஃபோபியாவுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும். இந்த அன்பு பற்றின பயத்துக்கு ஒரு முக்கியமான காரணமாக இந்த we don't deserve அப்படிங்கிறது இருக்கும். அதுக்கு அடுத்தது நம்மக்கிட்ட அன்பு காட்டுறவங்கள ஏதோ ஒரு வகையில் நம்ம டிசப்பாயிண்ட் பண்ணிவிடுவோம் அப்படின்னு நமக்கு தோணும். அதாவது அவங்க அன்புக்கு பின்னாடி ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் கட்டாயம். அப்போ அதை வந்து நம்ம செய்யாத பட்சத்தில் அவங்க வந்து டிசப்பாயிண்ட் ஆகி நம்மளை விட்டு போயிடுவாங்க, இல்லை நம்மளை ஹர்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறது. அந்த பயம் இருக்கு இல்லையா, டிசப்பாயிண்ட் பண்ணிவிடுவோம் அப்படிங்கிற பயம், அது வந்து நமக்கு கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும் பெரும்பாலான நேரத்தில். ஐயோ இவங்களை நம்ம டிசப்பாயிண்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு. ஏன்னா நமக்கு வந்து லைஃப் லாங் அப்படி தான் ஆகுது. குடும்பத்துலேருந்து, ஸ்கூல்லேருந்து, வேலை செய்கிற இடத்துலேருந்து, நண்பர்கள்ட்டேருந்து எல்லாருமே ஏதோ ஒரு விஷயத்தை வந்து நம்மக்கிட்ட எதிர்பார்ப்பாங்க. அது நடக்காது. உடனே அவங்க டிசப்பாயிண்ட் ஆகி நம்ம மேலே அன்பு காட்டுறதை டப்புன்னு நிப்பாட்டுருவாங்க. அப்போ நம்ம வந்து மறுபடியும் அனாதை மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிப்போம். என்னடா அது, நமக்கு யாருமே இல்லை அப்படின்னு. அப்படி இல்லை. இந்த டிசப்பாயின்மெண்ட்டெல்லாம் இருக்க தான் செய்யும். இன் எனி ரிலேஷன்ஷிப் ஆர் ஃப்ரெண்ட்ஷிப் இதெல்லாம் இருக்க தான் செய்யும் அப்படிங்கிற அந்த ரியாலிட்டியை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அது ஒரு பிரச்சனை. இன்னொன்று, எல்லாருமே ஏதோ ஒரு நாளில் விட்டுட்டு போயிடுவாங்க அப்படிங்கிறது. ஏன்னா எனக்கு வந்து இது ரொம்ப ஜாஸ்தியாக நடக்கும். அதாவது நல்லா பேசிக்கிட்டே இருப்பாங்க, நல்லா அன்பாக இருப்பாங்க, எல்லாம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. திடீர்னு ஒரு நாள் லைஃப்லேருந்து காணாமல் போயிடுவாங்க. என்ன ஏது ஒரு காரணமும் இருக்காது. நம்ம வந்து விட்டுட்டு போகிறவங்கள விட ஏன் விட்டுட்டு போனேன்னு சொல்லிட்டு போக மாட்டாங்க. அது இன்னும் ரொம்ப கொடூரம். நம்மளை வந்து போட்டு ரொம்ப சித்திரவதை பண்ணக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனையில் ஒன்று என்னென்னா, நம்ம லைஃப்லேருந்து திடீர்னு காணாமல் போகிறவங்க எதுக்காக காணாமல் போகிறாங்கன்னு சொல்லிட்டாவது போகணும். அது வந்து நம்மளை இன்னும் போட்டு ரொம்ப அதிகமான மன உளைச்சலை கொடுக்கக்கூடியதாக இருக்கக்கூடியது எதுன்னா, ஏன்டா விட்டுட்டு போகிறீங்க, என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படிங்கிறதையே யோசிச்சு நம்ம ரொம்ப இன்னும் அதிகமாக ஹர்ட் ஆகிறேன். அது வந்து இந்த அன்பு பற்றின பயத்துக்கு இன்னொரு முக்கியமான பெரிய காரணமாக இருக்கக்கூடியது அதுதான். ஏன்னா நம்ம யாருக்குமே சரியாக ஒரு பாய் சொல்ல தெரியறதில்ல, சரியாக ஒரு பிரிவை வந்து உருவாக்க தெரியறது கிடையாது. நம்மளை பற்றி யாராவது ஏதாவது சொல்லியிருப்பாங்க, ஒரு மூன்றாவது நபர். இவங்க வந்து அதை கேட்டுட்டு நம்மளை பற்றின எல்லா பிம்பமும் உடஞ்சி போயிருக்கோம் அவங்களுக்கு. உடனே நம்மளை விட்டுட்டு ஓடிடுவாங்க. இல்லைன்னா அவங்களுக்கு பிடிக்காத ஏதோ ஒரு விஷயத்த நமக்கே தெரியாமல் செஞ்சுருப்போம், அவங்களுக்கு இது பிடிக்காது அப்படின்னு. லைக் வந்து இப்போ சோஷியல் மீடியாலாம் வந்ததுக்கப்புறம் ஒருத்தருக்கு பிடிக்காத இன்னொரு ஃப்ரெண்ட் இருப்பார். அவர் யாருன்னே அவருக்கும் நமக்கும் எந்த பஞ்சாயத்து இருக்காது. நம்ம பாட்டுக்கு அவருக்கு ஒரு லைக் போட்டிருப்போம். இந்த லைக்குக்காக நம்மளை வந்து அவ்வளோ அன்பாக இருக்கிறவங்க ஒரே ஒரு லைக்குனால் மொத்தமாக விட்டுட்டு ஓடுறதெல்லாம் நடக்குது. ஸோ இந்த மாதிரியான விட்டுட்டு போயிடுறது அப்படிங்கிறது இருக்குல்ல, இந்த பயம் வந்து நமக்கு அன்பை பற்றின ஒரு பெரிய அச்சத்தை வந்து உருவாக்கிடுது அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் இருக்கலே ஒரு கிரிட்டிக்கலான ஒரு மேட்ரு வந்து சைக்காலஜிஸ்ட் வந்து சொல்கிறாங்க. அது என்னென்னா, நம்மளை பற்றின சீக்ரெட் எல்லாமே நம்மக்கிட்ட அன்பாக இருக்கிறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்கக்கிட்ட நம்மளை பற்றின சீக்ரெட்ஸ் எல்லாத்தையும் நம்ம வெளிப்படுத்திக்கிட்டே இருப்போம். ஸோ அவங்களுக்கு நம்மளை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிய ஆரம்பிக்குது. ஓ இவன் இப்படி, ஆமாம் அப்படியெல்லாம் தெரிஞ்சதுனால ஒருவேளை இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சு இவங்களுக்கு வந்து நம்மளை பிடிக்காமல் போயிடுமோ, இல்லை இந்த உண்மையெல்லாம் தெரிய இவங்க அன்பு குறைஞ்சிருமோ அப்படிங்கிற அந்த பயம் இருக்குல்ல, இதுவும் அன்பை பற்றின பயத்தை உருவாக்குது அப்படிங்கிறாங்க. அப்போது இது பெரும்பாலான நேரத்தில் நிஜமாகவே நடக்குது. என்னென்னா,
ஆரம்பத்தில் நம்மக்கிட்ட அன்பு காட்டும்போது அவங்களுக்கு வந்து நம்மளை பற்றி எதுவும் பெருசாக தெரிஞ்சிருக்காது. போக போக நம்மளை பற்றி நல்ல டீட்டெயிலாக தெரிய ஆரம்பிக்கிறது. நம்மளுடைய கருப்பு பக்கங்கள், அதாவது கருப்பு பக்கம்னால் நம்ம என்ன மாஃபியாவாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படி இல்லை. நம்மளை பற்றின ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக்ஸு, தீய விஷயங்கள், ஏதோ ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம தப்பாக தான் பண்ணிக்கிட்டு இருப்போம். எல்லோரும் 100% எல்லாத்தையும் சரியாக பண்ணிட முடியாது. அதெல்லாம் தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கும்போது பெரும்பான்மையானவங்க அன்பை வந்து அப்படியே கம்மி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இதனாலையும் நம்ம அன்பு காட்டுறவங்க மேலே பயப்பட ஆரம்பிக்கிறோம். ஏன்னா அன்பை குறைச்சிக்குவாங்க, இல்லை விட்டுட்டு போயிடுவாங்க அப்படிங்கிறது. இது எல்லாத்துலேயுமே ஒரு விஷயந்தான் எப்போவுமே காமனாக இருக்குது. இந்த காரணங்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய விஷயங்களில் நான் ரொம்ப கவனிக்கிறது என்னென்னா, இந்த விட்டுட்டு போயிடுவாங்க அப்படிங்கிற பயம்தான், தப்பாக நினச்சிடுவாங்க அப்படிங்கிற பயம். இது வந்து நம்மளை எல்லா மனிதர்கள்கிட்ட இருந்தும் விலக்கி வைக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன், இந்த அச்சம். ஆனால் என்னென்னா எதுவுமே நிலையற்றது தான். இந்த தருணத்தில் இப்போது எது உண்மையாக இருக்கோ அதுதான் நிரந்தரமானது. அப்படி இருக்கும்போது நம்ம வந்து நிலையான ஒரு அன்பை தான் தேடுறோமோ அப்படின்னு எனக்கு தோணுது. நிலையான அன்பு அப்படிங்கிறது ஒன்று இருக்கா, மாறாத அன்பு அப்படின்னு ஒன்று இருக்கா அப்படின்னா எனக்கு அது தெரியல. ஆனால் என்னென்னா இந்த ஃபிலோஃபோபியா என்ன பண்ணுதுன்னா நம்ம எல்லாரையுமே லோன்லியான மனிதர்களாக மாற்ற ஆரம்பிக்குது. நம்ம எல்லாரும் தனித்தனியாக இயங்க ஆரம்பிக்கிறோம், தனித்தனி மனிதர்களாக ஆக ஆரம்பிக்கிறோம். இன்றைக்கி வந்து நம்ம பெரும்பாலான நேரத்தை தனிமையில் அதனாலேயே செலவழிக்கிறோம். இல்லை கூட்டத்தில் இருந்தாலும் தனித்து இருக்க ஆரம்பிக்கிறோம். ஏன்னா நம்ம மேலே அன்பு காட்டுறவங்க பற்றின அந்த பயம் வந்து நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போகுது. ஏன் அப்படின்னா முன்னாடி விட நம்ம இப்போ ரொம்ப அதிகமாக கனெக்டடாக இருக்கோம். முன்னாடி விட நம்ம அதிகமாக நம்மளை எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அவங்க என்னென்னா இந்த பிரேக்கப்ஸும், நான் சொல்கிற பிரேக்கப்னால் உடனே லவ் பிரேக்கப் இல்லை, லவ்லேயும் இதே பிரச்சனைகள் தான். இப்போ சொன்ன அதே எல்லாத்தையும் நம்ம லவ்வுக்கும் சேர்த்து வச்சுக்கலாம். இது வந்து காமனான அன்பு பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கோம். பட் லவ்வுக்கும் இது எல்லாமே பொருந்தும். லவ்லேயும் இது எல்லாமே நடக்கும். இப்போல்லாம் லவ் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரியான பயங்கள் நமக்கு எல்லாருக்கும் வர ஆரம்பிக்குது. ஸோ இந்த ஃபியர் ஆஃப் லூசிங், இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இன்றைக்கி ரொம்ப அதிகமாகிட்டு இருக்கு. நம்ம எல்லோரும் ரொம்ப பயப்பட ஆரம்பிக்கிறோம். இதை எப்படி எதிர்கொள்கிறது அப்படிங்கிறது. அதுக்கு முக்கியமான காரணம் நம்ம இந்த பிரிவுகளுக்கு வந்து பழக்கப்படுத்தப்படுறதில்ல. இந்த பிரிவுகளை எப்படி எதிர்கொள்கிறதுன்னு நமக்கு தெரியறதில்ல. இதை வந்து நம்ம கற்றுக்கணும். ஒரு நிதானத்தோடு இதை எதிர்கொள்ள பழகணும். குறிப்பாக சொல்லாமல் கொள்ளாமல் ஓடுறவங்க இருக்காங்க இல்லையா, நிறைய பேர் சொல்லாமல் கொள்ளாமல் தான் ஓடுவாங்க. எதுக்கு போனாங்க, ஏன் போனாங்க, எதுவுமே தெரியாது. டப்புன்னு நம்மளை வெறுத்துட்டு காணாமல் போயிடுவாங்க லைஃப்லேருந்து. அவ்வளோ அன்பாக அவ்வளோ ஸ்நேகமாக இருந்தவங்க திடீர்னு எப்படி இதை விட்டுட்டு ஓடுவாங்க அப்படிங்கிற அந்த குழப்பம் நமக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இதை எப்படி எதிர்கொள்கிறது அப்படின்னா நிதானமாக எதிர்கொள்ள வேண்டியது தான். எல்லா அன்பு கிடைக்கும்போது அதை சந்தோஷமாக எடுத்துக்குவோம். அது விலகி போகும்போது இட்ஸ் ஓகே அப்படின்னு அதை கடக்கவும் நம்ம கற்றுக்கணும். அதை விட்டுட்டு இந்த இந்த கையில் வந்து கிளாஸ் எடுக்கும்போதே ஐயோ இது கீழே விழுந்து உடஞ்சிருமோ அப்படின்னு நினச்சிட்டே இருந்தோன்னா கடைசி வரைக்கும் நம்ம டீயே குடிக்க முடியாது. ஸோ அந்த டீயை குடிக்கணுன்னா கையில் அந்த கிளாஸ் எடுத்து தான் ஆகணும். இல்லை நான் எடுக்கவே மாட்டேன் அப்படின்னு நினச்சோம்னா நம்ம தனிமையை இன்னும் அதிகமாக ஃபீல் பண்ண ஆரம்பிப்போம். அது இன்னும் ரொம்ப மோசமானது. ஸோ நம்மளை நாமே தனிமைப்படுத்திக்க தேவையில்லை. அன்பு வரும்போது அதை ரொம்ப சந்தோஷமாக அக்செப்ட் பண்ணவும், அது விலகி போகும்போது அதையும் ரொம்ப முழு மனதோடு ஏற்றுக்கொள்ளவும் வேண்டியது ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த ஃபிலோஃபோபியா உங்களுக்கும் இருக்கலாம் என்னை போலவே. ஏன்னா எனக்கும் இருக்குது. இது எனக்கு அதோட நானும் ஃபைட் பண்ணிட்டு தான் இருக்கேன். எப்படி, ஏன்னா நம்மக்கிட்ட இப்போ முன்னை விட அதிகமான மக்கள் வந்து அன்பாக இருக்காங்க. ஏன்னா நான் வந்து குறிப்பாக ஒரு லாஸ்ட் 6 months பேக் நான் கொஞ்சம் பிரச்சனையில் எல்லாம் இருந்தேன். அப்போ வந்து என் மேலே அவ்வளோ அன்பை பொழிஞ்சாங்க எல்லாருமே. எனக்கு வந்து அப்போ இன்னும் ரொம்ப பயம் ஜாஸ்தி ஆகிடுச்சு. ஐயோ என்னடா அது அப்படின்னு. ஆனால் அந்த அன்பு தான் என்னை வந்து அந்த பிரச்சனைகள் எல்லாத்துலேருந்தும் என்னை மீட்டு கொண்டு வந்துச்சு. ஸோ அன்பை பார்த்து பயப்படாதீங்க. அன்பு நம்மளை நிச்சயமாக கைவிடாது, காயப்படுத்தாது. அப்படி காயப்படுத்துவதாக இருந்தால் அந்த காயங்களும் ஆறக்கூடியது தான். காலம் எல்லா காயங்களையும் ஆற்றும். ஸோ அதனால் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாதீங்க. ஹாப்பியாக இருங்க, ரொம்ப மகிழ்ச்சியாக இருங்க. ஒருத்தர் அன்போடு உங்கள்கிட்ட நடந்துக்கிறாருன்னா அதை வந்து செலிப்ரேட் பண்ணுங்கள். அவ்வளோதான்.
அதுதான் இன்றைக்கி நான் பேசணும்னு நினச்சது. மறுபடியும் நாளைக்கு வேறு ஒரு நல்ல டாப்பிக்கில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது மெட்ராஸ் மா கதிஷா. இது நீயே ஒலி பாட்காஸ்ட்.